ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வாங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் இட்லி தோசைக்கு சூப்பராக மேட்ச் ஆகிற மாதிரி உருளைக்கிழங்கு குருமா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த குருமா ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இது இட்லி, தோசை, உப்புமா எல்லாத்துக்குமே சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும். இப்போ நம்ம இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ குருமாவுக்கு தேவையான அளவுக்கு உருளைக்கிழங்கு வந்து வேக வச்சுக்கலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்து வேக வச்சுக்கலாம். இது வேகட்டும், அதுக்குள்ளே நம்ம வெங்காயம் தக்காளி எல்லாம் கட் பண்ணிக்கலாம். ஒரு பெரிய வெங்காயத்தை நீளமாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். காரத்துக்கு தேவையான அளவுக்கு பச்சை மிளகாய், ஒரு தக்காளி, கொஞ்சமாக கருவேப்பிலை, கொத்தமல்லி எடுத்துக்கலாம். இப்போ குருமாவுக்கு தேங்காய் பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம். தேங்காய் கூட கொஞ்சமாக பூண்டு, ஒரு ஸ்பூன் சோம்பு வச்சு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இதோட பட்டை கிராம்பெல்லாம் எதுவும் சேர்க்க தேவையில்லை. இப்போ உருளைக்கிழங்கு நல்லா வெந்துருச்சு. இது நல்லா ஆறுனதும் தோலை உரிச்சிட்டு இந்த அளவுக்கு மசிச்சு எடுத்துக்கலாம். ரொம்ப மசிச்சிடக்கூடாது, கொஞ்சம் கிழங்கா இருக்கணும், அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ குருமா தாளிக்கிறதுக்கு எண்ணெய் நல்லா சூடானதும் ஒரு பட்டை, ஒரு கிராம்பு சேர்த்துக்கலாம். அதோட கொஞ்சமாக கடுகு சேர்த்து நல்லா பொரிஞ்சதும் கருவேப்பிலை சேர்த்துடலாம். இப்போ வெங்காயம், பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். இது வந்து பச்சை வாசம் போகிற அளவுக்கு வதக்கினா போதும், ரொம்ப ப்ரௌன் ஆகிற அளவுக்கு வதக்கிடக்கூடாது. அப்போ குருமா வந்து கலர் மாறிடும். இப்போ வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினதும் தக்காளியை சேர்த்து வதக்கிடலாம். தக்காளி ரொம்ப மசிய வதக்க வேண்டியதில்லை. இந்த அளவுக்கு வதங்கினதும் உருளைக்கிழங்கு சேர்த்துடலாம். இப்போ இது எண்ணெயிலேயே நல்லா பச்சை வாசம் போகிற அளவுக்கு வதக்கி விட்டுடலாம். இப்போ ஒரு நிமிஷம் நல்லா வதக்கிட்டு இதோட குருமாக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இது வந்து கொஞ்சம் கொதிக்கிட்டோம், அதுக்கப்புறமா நம்ம தேங்காய் சேர்த்துக்கலாம். இது ஒரு கொதி வந்ததும் நம்ம அரைச்சி வச்சிருக்கிற தேங்காய் பேஸ்ட்டு சேர்த்துடலாம். இப்போ இதோட குருமாக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். தேங்காய் சேர்த்ததுக்கப்புறம் குருமா வந்து ரொம்ப நேரம் கொதிக்க விட வேண்டியதில்லை. பூண்டு, சோம்பு இதோட பச்சை வாசம் போகிற அளவுக்கு கொதிச்சாலே போதும். உருளைக்கிழங்கு வேக வச்சு மசிச்சு சேர்த்துருக்கிறதுனால குருமாக்கு வந்து திக்னஸ்க்காக பொட்டுக்கடலை, முந்திரி பருப்பு இதெல்லாம் சேர்க்க தேவையில்லை. இப்போ நல்லா கொதிச்சதும் கொஞ்சமாக மல்லித்தலை தூவி நல்லா கலந்து விட்டு இறக்கிடலாம். அவ்வளோதான், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு உருளைக்கிழங்கு குருமா. இட்லி, தோசை, சம்பா ரவை உப்புமா இதுக்கெல்லாம் சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.